நாகையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள வரவுள்ள நிலையில் தாவேக தொண்டர்கள் அங்கு ஏராளமானோர் குவிந்து வருகிறார்கள். ரவுண்டானா பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் வாகனமும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் தாவேக தலைவர் விஜய் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். இந்நிலையில் விஜய் வருகை முன்னிட்டு அங்கு ஏராளமான தாவேக தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாகையில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் தாவேகவினர் ஏராளமானோர் அங்கு குவிந்து வருகிறார்கள். ரவுண்டானா பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அங்கு வருகை புரிய இருக்கிறார். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் தாவேக தலைவரான விஜய் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். நாகையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் தாவேகவினர் ஏராளமானோர் அங்கு குவிந்து வருகிறார்கள். ரவுண்டானா பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் தாவேக தலைவரான விஜய் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் அங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விஜயின் வருகையை முன்னிட்டு அங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? ஏதேனும் போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சிவகுமார்? அதாவது தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை வரப்போற 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை ஆரம்பிச்சிருக்குது. இந்நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்புல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் முழுவதுமே நாங்க சுற்றுப்பயணம் பண்ண போறோம். அதாவது டிசம்பர் 20 வரை 15 கட்டங்களாக இந்த சுற்றுப்பயணமானது நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில சென்ற சனிக்கிழமை திருச்சி, அதே மாதிரி பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல குன்னம் உள்ளிட்ட பகுதிகளை பண்றதா சொன்னாங்க. கடைசியில நேரம் காரணமாக ஒரு இடத்துல கேன்சல் செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக வாரந்தோறும் 2 இடங்கள்ல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில இன்று நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சாலை சந்திப்பு அருகே காலையில 11 மணிக்கும், திருவாரூர் மாவட்டம் நகராட்சி அலுவலக அருகே உள்ள தெற்கு வீதியில மாலை 3 மணிக்கும் தன்னோட பரப்புரை நிகழ்த்துறதா சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தாரு. இதன் அடிப்படையில அவர் ஏற்கனவே போலீசார் ஒரு 21 கட்டளைகள் அடங்கிய ஒரு சார்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா, அவங்க ரோட் ஷோ போகக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, செல்கின்ற இடத்துல காவல்துறையோட கட்டுப்பாடுகள் மதிக்கப்படணும். அதே மாதிரி சாலை வளவர அனுமதியில் 35 நிமிடம் மட்டுமே உரையை நடத்த அதாவது பேசணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வாகனத்தின் பின்னால் 5 வாகனங்கள் மட்டுமே வரணும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை அவங்க விதிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த சுற்றுப்பயணமானது டிசம்பர் 20 வரை 15 கட்டமாக நடைபெறும் அறிவிக்கப்பட்ட நிலையில ஒவ்வொரு வாரந்தோறும் குறிப்பாக சனிக்கிழமைகளில இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மக்கள் பாதுகாப்புக்கும் சாலை போக்குவரத்துக்கும் சிக்கலாக இல்லாதபடி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஏன்னா, கடந்த முறை திருச்சியில கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரத்துக்கு மேலான நிலையில அந்த திருச்சி பகுதி மக்கள் மிகுந்த ஒரு சிரமத்துக்கு ஆளானாங்க. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரமாச்சு. இந்நிலையில தற்போது விஜய் இன்னைக்கு அந்த திருவாரூர் மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த பகுதிக்குள்ள வர்றதா இருக்கு. அதை எடுத்து தற்போது விஜயோட கார் தஞ்சாவூர் மாவட்ட எல்கைக்குள்ள நுழைஞ்சிருக்குது. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா, அதாவது இந்திய சுற்றுப்பயணத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, நாகை மாவட்டம் அண்ணா சிலை பக்கத்துல இன்னைக்கு முதல் கிழமை பிரச்சாரம் பண்றாங்க. வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில நிர்வாகிகள் மற்ற தொண்டர்கள் கூட்டமா வர துவங்கி இருக்க நிலையில இந்த ரவுண்டானா பகுதிக்கு தளபதி மருத்துவ குழு அவசரம் என்று ஆம்புலன்ஸ் ஒன்றை தாவேக நிர்வாகிகள் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தற்போதுதான் விஜயோட கார் தஞ்சை மாவட்ட எல்கைக்குள்ள நுழைஞ்சிருக்குது. 11 மணிக்கு உள்ள முதல்ல அவர் பேசிடணும். எங்கன்னா பாத்தீங்கன்னா, அண்ணா சிலை சந்திப்பு பக்கத்துல இருக்கிற நாகப்பட்டினத்துல இருக்கிற அண்ணா சிலை சந்திப்பு பக்கத்துல இருக்கிற புத்தூர் அப்படிங்கிற இடத்துல அவர் பேசிடணும். இதனை அடுத்து இன்று காலை தனி விமானம் மூலம் சென்னையில இருந்து கிளம்பி அங்கிருந்து திருச்சி இறங்கி திருச்சியில இருந்து தனி கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காரு. தற்போது விஜயோட காரானது தஞ்சை மாவட்ட எல்கைக்குள்ள நுழைஞ்சிருக்குது. அதாவது திருச்சியை முன்னிலைப்படுத்தி அதன் அடிப்படையில தான் அனைத்து கட்சிகளுமே, திராவிட கட்சிகள் ஆகட்டும், அனைத்து கட்சிகளுமே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும். பேரறிஞர் அண்ணா தொட்டு அனைவருமே எல்லாருமே ஆரம்பிச்ச இடம் திருச்சி திருப்புமுனை
தரும் சொல்லுவாங்க. இதனை அடுத்து அந்த பகுதியில் முதல்ல அதாவது சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு. தற்போது அந்த விஜய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது 2வது கட்டமாக அதே இதுல இறங்கி திருச்சியில இறங்கி அங்கிருந்து விஜய் வந்து தற்போது தஞ்சாவூர் மாவட்ட எல்கைக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வாகனமானது குறிப்பிட்ட 5 முதல் 6 வாகனம் மட்டுமே செல்லணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில அதே நிலையில போயிட்டு இருக்குது. மிதமான ஒரு வேகத்துல சென்றுட்டு இருக்கிற இந்த வாகனங்கள் இன்னும் சற்று நேரத்துல முதல் கட்டமா அந்த பரப்புரை நிறுத்தக்கூடிய பகுதிக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.